ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நமக்கு பங்கீட்டு பண்பு தந்திருக்காங்க. அப்புறம் ஏபிசி அதோட மதிப்பையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் தந்திருக்கக்கூடிய ஏபிசி அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். ஏயோட மதிப்பு -1/2, பியோட மதிப்பு 2/3, சியோட மதிப்பு -5/6. இனி பங்கீட்டு பண்பை எழுதிக்கலாம். ஏ பெருக்கல் பி கூட்டல் சி, அடுத்த ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி. உங்கள் புக்கில் இந்த இடத்துல பெருக்கல் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்ததுன்னா பெருக்கலை மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது? ஏ பெருக்கல் பி கூட்டல் சி. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு -1/2, அடுத்த பெருக்கல் ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி பியோட மதிப்பு 2/3, அடுத்த கூட்டல் சியோட மதிப்பு -5/6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி -1/2 பெருக்கல், முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு. ஓகே, அப்போ இந்த 2/3 அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்கெட்டை எப்படி நீக்கணும்னா இந்த ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி 5/6, அடுத்த -1/2 இன்ட்டு. இப்போ பாருங்கள், இங்கே நடுவில் மைனஸ் இல்லைன்னா ப்ளஸ் இருந்துன்னா பகுதியை சேமாக்கணும். இல்லாட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். நம்ம இங்கே பகுதியை சேமாக்க முடியும். இங்கே 6 இருக்குது. 3ஆம் வாய்ப்பால் 6 வரும். எப்போ வரும்? 3 2 6, 2ஆல் பெருக்குனா 6 வந்துடும். அதே மாதிரி கீழே 2ஆல் பெருக்கினீங்கன்னா மேலே மறக்காமல் 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பெருக்கலாம். 2 4 ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி 3 2 6, அடுத்த -5/6 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி -1/2 இன்ட்டு. இப்போ பாருங்கள், பகுதி சேம் ஆகிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிடணும். எழுதிக்கிட்டு மேலே மைனஸ் இருக்குது, அப்போ கழிக்கணும். 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பர் என்னது? 5, அதோட குறியீடு மைனஸ். இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4 விடைக்கும் 5 பெரிய எண், அப்போ அதோட குறியீடு மைனஸ் இருக்கு, பிராக்கெட்ல போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நடுவில் என்னதுக்கு? பெருக்கல். அப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும். இல்லாட்டா மேலே இருக்கக்கூடியதையும் பெருக்கி எழுதிடணும். ஓகே, இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். அங்கே ஒரு மைனஸ், அதனால அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. இப்போ 1 பெருக்குனா 1 தான். இனி கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்குங்க. 2 6 பெருக்குனா 12. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்குது? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி. இப்போ மதிப்பை பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு -1/2, நடுவில் பெருக்கல். பியோட மதிப்பு 2/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனி கூட்டல், திரும்பவும் ப்ராக்கெட். ஏயோட மதிப்பு -1/2 பெருக்கல், சியோட மதிப்பு -5/6. இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும். இப்போ பாருங்கள், கீழே 2 இருக்குது, மேலே 2 கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி -1 இருக்குது, கீழே 3 இருக்குது. கூட்டல், இங்கே கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கதையும் பெருக்கலாம். இங்கே மைனஸ் அங்கே மைனஸ், அப்போ பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். இனி 5 5, அடுத்த 2 6 பெருக்குனா 12. ஓகே, இப்போ ப்ளஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? பகுதியை சேமாக்கிடலாமா? -1/3. இப்போ 12 இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடில் 12 வரும். எப்போ வரும்னா 4ஆல் பெருக்கும்போது. 3 12, அப்போ மேலே 4ஆல் பெருக்கிருங்க. நடுவில் கூட்டல் இருக்குது. அடுத்த 5/12. இப்போ பெருக்கலாம். ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும். 4 4, அடுத்த 3 12 கூட்டல் 5/12. இப்போ பகுதியை சேமாக்கியாச்சு. அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பர். இப்போ ப்ளஸ். 5 தான் பெருசு, அதோட குறியீடு ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்குது. இங்கே 1/12, இங்கே 1/12. அப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய பங்கீட்டு பண்பை எழுதிருங்க. எழுதிக்கிட்டு என்பது சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா 2 பக்கமும் சமமாக அதனால சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். இங்கே 2 விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க. 2க்குமே தனித்தனியாட்டு கூட்டலுக்கானது பெருக்கலுக்கான சமணி பண்பை நம்ம சரிபார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். முதல் அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏயோட மதிப்பு 15/19. இப்போ என்ன பண்ண போறோம்னா கூட்டலுக்கான சமணி பண்பை சரிபார்க்கலாம். அப்போ எழுதிக்கலாம். கூட்டலுக்கான சமணி பண்பு. கூட்டலுக்கான சமணி பண்பு என்னன்னா 0 கூட்டல் a is equal to a
இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ஜீரோவை ரெண்டாவது எழுதிக்கணும். சரிங்களா? நடுவில் ஏ வரும். இங்கே வந்து 0 கூட்டல் ஏனா அடுத்த இங்கே எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கிட்டு அடுத்த 0 எழுதிக்கணும். இப்போ பிரதியிடலாம். 0 அப்படியே வந்துடும். ஏயோட மதிப்பு 15/19 சமம் ஏயோட மதிப்பு 15/19 சமம் ஏயோட மதிப்பு 15/19 கூட்டல் 0. இப்போ 0க்கு கூட எதை கூட்டினாலும் அதே தான் வரும். அப்போ என்ன வரும்? 15/19 தான் வரும். சமம் இங்கே அது மட்டும் தான் இருக்குது, 15/19 சமம். இங்கே 0க்கு கூட இதை கூட்டினா அதே தான் வரும், 15/19. இங்கே மூணுமே சமமாக வந்திருக்கு. சரிங்களா? இனி வந்து பெருக்கலுக்கான சமனி பண்பை எழுதிக்கலாம். பெருக்கலுக்கான சமனி பண்பு அது எப்படின்னா, இங்கே 0க்கு பதில் 1ன்னு எழுதிக்கணும், கூட்டலுக்கு பதில் பெருக்கல்னு எழுதிக்கணும். ஏன்னா பெருக்கலுக்கான சமனி பண்பு. அடுத்த ஏ அப்படியே வந்துடும். இங்கே ஏ, இனி ஏ, அடுத்த கூட்டலுக்காக பெருக்கல், 0க்கு பதில் 1. புரியுதுலா? கூட்டல்னா 0, பெருக்கல்னா அதுக்கு 1ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ 1 பெருக்கல் ஏயோட மதிப்பு 15/19 சமம் ஏயோட மதிப்பு 15/19 சமம் ஏயோட மதிப்பு 15/19 பெருக்கல் 1. இப்போ 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 15/19 எழுதிக்கலாம். சமம் இங்கே அது மட்டும் தான் இருக்குது, 15/19. 1க்கு கூட 15/19 பெருக்குன்னா அதே தான் வரும், 15/19. இப்போ பாருங்கள், இங்கே மூணுமே என்னது? சமமாக இருக்குது. ரெண்டுலேயுமே சமமாக வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமனி பண்பு சரிபார்க்கப்பட்டது. ரெண்டுலேயும் சேமாக வந்தனால சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். அடுத்து இந்த நம்பருக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ இதை ஏன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏ எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கூட்டலுக்கான சமனி பண்பு அங்கே என்ன எழுதணுமோ அதே தான் எழுதியிருக்கோம். இப்போ பிரதியிடலாம். 0 கூட்டல் ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது, எழுதிருங்க. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -18/25. அடுத்த ஈக்குவல் டு ஏ மட்டும்தான் இருக்குது, ஏயோட மதிப்பு -18/25 ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு -18/25. அடுத்த கூட்டல் 0. இப்போ பாருங்கள், 0ன்னா அதை பார்க்க வேண்டாம், அப்படியே மறைச்சி வச்சுருங்க. இனி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். சரிங்களா? பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அப்போ -18/25. இங்கே வந்து -18/25 மட்டும்தான் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 0 பார்க்காதுங்க, பாக்கி என்னது இருக்குது? -18/25. இங்கே மூணுமே சமமாக வந்திருக்கு. அதே மாதிரி பெருக்கலுக்கான சமனி பண்பை சரிபார்க்கலாம். அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். 1 × ஏயோட மதிப்பு -18/25. வேணும்னா பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஏயோட மதிப்பு -18/25 சமம் திரும்பவும் ஏயோட மதிப்பு -18/25. அடுத்த பெருக்கல் 1. இப்போ 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. -18/25. அடுத்த இங்கேயும் -18/25 மட்டும் தான் இருக்குது. அடுத்த இங்கே 1ஐயும் இதையும் பெருக்குன்னு அதே தான். அப்போ -18/25. இங்கே மூணும் சேமாக வந்திருக்கு. இந்த மாதிரி சமமாக வந்தனால தேர்ஃபோர் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமனி பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ இந்த சம். 6வது கொஸ்டின், கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை. இங்கே நம்ம நேர்மாறு பண்பினை சரிபார்க்கணும். இந்த 2 விகிதமுறு எண்ணுக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணலாம். முதல் இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு -7/17. இனி கூட்டலுக்கான நேர்மாறு பண்பை எழுதிக்கலாம். கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு என்ன வரும்னா, ஏ கூட்டல் அடுத்த -a இஸ் ஈக்குவல் டு, இனி -aவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு +aவை ரெண்டாவது எழுதிக்கணும். இப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கணும். நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், ஆனால் -aயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், -a இங்கே மைனஸ் இருக்குது. இனி ஏக்கு பதில் இதை எடுத்து எழுதிருங்க. அங்கே ஒரு மைனஸ், அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -7/17. இனி பாருங்க, இங்கே மைனஸ் அங்கே மைனஸ், பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டா, பாக்கி இருக்கக்கூடிய 7/17 எழுதிக்கலாம். இதுதான் -aவோட மதிப்பு. இப்போ பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு -7/17 கூட்டல், இனி -aவோட மதிப்பு இங்கே இருக்குது 7/17 சமம். இனி -aவோட மதிப்பு 7/17. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு அடுத்த ஏயோட மதிப்பை பாருங்கள், அதில் மைனஸ் இருக்குது. இப்படி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் எழுதணும். சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ 2 பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஏயோட மதிப்பு என்னது? மைனஸை நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிட்டோம். இனி பாக்கி 7/17 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பகுதி சேமாக இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாமா? 7லேருந்து 7 கழிச்சா 0. அதே மாதிரி பகுதி சேமாக இருக்குது, கழிங்க 7லேருந்து 7 கழிச்சா 0 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடும் 0. எப்போவுமே மேலே 0னா அது மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 0, இங்கேயும் 0, மூணுமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த நம்பருக்கு இப்போ சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதை இப்போ ஏ அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 17/27. இனி -a இதோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் ஏயோட மதிப்பு 17/27.
இனி கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ கூட்டல் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ கூட்டல் அடுத்த ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஏயோட மதிப்பு 17/27. இனி மைனஸ் ஏல இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ பெருக்குன்னா மைனஸ் அடுத்த 17/27 எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவோட மதிப்பு மைனஸ் 17/27. இனி ப்ளஸ் ஏல ப்ளஸ் குறியீடு தான், அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க. ப்ளஸ் 17/27 சமம் 0. இனி பகுதி சேமா இருக்கா, ஒரு வாட்டி எழுதிடலாம். 17 இருந்து 17 கழிச்சா 0. இங்கே பகுதி சேமா இருக்கு, ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒரு மைனஸ் கழிங்க, 17 இருந்து 17 கழிச்சா 0. இந்த சைடு 0 தான் இருக்கு, மேலே 0னா மொத்தமும் 0 ஆயிடும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ரெண்டுலேயும் 0 0ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ தேர்ஃபோர் கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இனி பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இதை வந்து பீன்னு எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். b இஸ் ஈக்குவல் டு -7/17. அப்புறம் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு எழுதிக்கலாமா, இங்கே வந்து b வரும், பெருக்கல்னால இங்கே பெருக்கல், அடுத்த 1/b. இனி 1/bயை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு பெருக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய bயை அடுத்து எழுதிக்கணும். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு வரணும். இப்போ பியோட மதிப்பு தெரியும், 1/bயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 1/b இஸ் ஈக்குவல் டு 1/, பியோட மதிப்பு என்னது -7/17. இப்போ மேலே 1 இருக்கு, பைக்கு கீழே ஒரு பின்னம் இருக்கு. இப்படி இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய 1 எழுதிக்கிட்டு பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு இதை தலைகீழ எழுதணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய 17 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய -7 கீழே வந்துடணும். சரிங்களா, இப்போ பாருங்க 1 17 பெருக்குனா 17, அடுத்த -7 மட்டும் இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் 1/bயோட மதிப்பு. இப்போ இதில் பிரதியிடலாம். பியோட மதிப்பு என்னது -7/17. அடுத்த பெருக்கல் 1/bயோட மதிப்பு 17/-7 இஸ் ஈக்குவல் டு 1/bயோட மதிப்பு 17/-7 இன்டூ பியோட மதிப்பு -7/17. சால்வ் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கணும். பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். இப்போ மேலே -7 கீழே -7, கீழே 17 மேலேயும் 17. அப்போ எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன்னா ஓர் 7 7 ஓர் 7 7, அதனால 1. இந்த மாதிரி கீழே -7 மேலே -7, மேலே 17 கீழே 17, அப்போ இங்கேயும் 1 அந்த சைடும் 1. இப்போ 3லையுமே 1 வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த எண்ணுக்கும் சரி பார்க்கலாம். இப்போ இதை b அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். b இஸ் ஈக்குவல் டு 17/27. அப்புறம் 1/bயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 1 அப்படியே வந்துடும். பியோட மதிப்பு என்னது 17/27. இப்போ என்ன பண்ணலாம், 1 எழுதிக்கிட்டு பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 27 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 17 கீழே வந்துடும். இப்போ பெருக்குங்க, 1 27 பெருக்குனா 27, கீழே இருக்கக்கூடிய 17 அப்படியே வந்துடும். இப்போ பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு எடுத்து எழுதிக்கலாம். இதே அப்படி எடுத்து எழுதிருங்க. b இன்டூ 1/b இஸ் ஈக்குவல் டு 1/b இன்டூ b இஸ் ஈக்குவல் டு 1. பிரதியிடலாம். பியோட மதிப்பு 17/27 பெருக்கல் 1/bயோட மதிப்பு 27/17 இஸ் ஈக்குவல் டு 1/bயோட மதிப்பு 27/17 பெருக்கல் இனி பியோட மதிப்பு 17/27 இஸ் ஈக்குவல் டு 1. கேன்சல் பண்ணலாமா, இந்த 17 இந்த 17 கேன்சல் ஆகிடும். அடுத்த இந்த 27 27 கேன்சல் ஆகிடும். அப்போ எதுவுமே இல்லாட்டா 1. அடுத்த இங்கேயும் 27 27, அடுத்த 17 17, இங்கேயும் 1 ஆகிடும். அந்த சைடும் 1. இந்த மாதிரி 3லேயுமே 1 1 அப்படின்னு வந்திருந்ததுன்னா தேர்ஃபோர் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோதான் அந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.